வணக்கம். நம்மள பலருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பேர் டைட்டன். வாட்ச்கள்ல ஆரம்பிச்சு தங்கம் வரைக்கும் டைட்டன் நம்ம லைஃப்ல ஒரு அங்கமாவே மாறிடுச்சு. சரி, இந்த நிறுவனம் எப்படி இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய லைஃப் ஸ்டைல் ஜாம்பவானா உருவெடுத்தது? வாங்க இந்த பகுப்பாய்வுல அத பத்தி ஆழமா பார்க்கலாம். சரி, டைட்டனோட வெற்றி கதைய நம்ம 5 முக்கியமான பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல அவங்க பிசினஸ் எவ்வளோ பெருசுன்னு பார்ப்போம். அப்புறம் அந்த டாட்டான்ற பெயர் கொடுக்குற பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதைத் தொடர்ந்து அவங்களோட ஃபினான்ஷியல்ஸை அலசி ஆராய்ந்து எதிர்காலத்துல என்னென்ன வளர்ச்சி வாய்ப்புகள், அதே சமயம் என்ன அபாயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். கடைசியா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி, டைட்டன் ஷேர் ஏன் இவ்வளோ விலை அதிகமா இருக்கு? இதுக்கும் விட தேடலாம். ஓகே, முதல் பகுதிக்குள்ள போலாம். டைட்டனோட முக்கிய பிசினஸ் என்ன, அதோட ஸ்கேல் எந்த அளவுக்கு பெருசு, அத பத்தி முதல்ல பார்ப்போம். 50,000 கோடி ரூபாய். ஆமாங்க, இதுதான் டைட்டனோட சமீபத்திய வருடாந்திர வருமானம். யோசிச்சு பாருங்க, ஒரு லைஃப் ஸ்டைல் பிராண்ட் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான நம்பரை தொட்டிருக்குன்னா மார்க்கெட்ல அவங்களோட பிடி எவ்வளவு வலுவா இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. டைட்டுன்னு சொன்னாலே நமக்கு வாட்ச் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்களோட மொத்த லாபத்துல சுமார் 90% நகை விற்பனையிலிருந்து தான் வருது. சொல்லப்போனா ஜுவல்லரி பிசினஸ் தான் இந்த கம்பெனியோட உண்மையான என்ஜின். நம்மள பலரும் யூஸ் பண்ற தனிஷ்க், ஃபாஸ்ட் ட்ராக், டைட்டன் ஐ+, இந்த மாதிரி எல்லா ஃபேமஸ் பிராண்ட்ஸும் டைட்டன்கிற ஒரே கொடைக்கு கீழே தான் வருது. அவங்க ஒவ்வொரு பிராண்டும் ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளர் கூட்டத்தை குறிவச்சு ரொம்ப சரியா உருவாக்கப்பட்டது. சரி, வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். டைட்டனோட சீக்ரெட் சாஸ் என்ன, மத்த கம்பெனிகள் கிட்ட இருந்து இவங்களை எது தனித்து காட்டுது, அதை பத்தி இப்ப பார்க்கலாம். டைட்டனோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி இருக்கு. முதல் மற்றும் மிக முக்கியமானது டாட்டான்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. 2வது, இந்தியா முழுக்க 3300க்கும் மேற்பட்ட கடைகள், கூடவே ஒரு பவர்ஃபுல்லான ஆன்லைன் சிஸ்டம். கடைசி விஷயம், உற்பத்தியை முழுக்க முழுக்க அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுனால கிடைக்கிற அந்த தரம் மற்றும் நம்பகத்தன்மை. இப்போ கொஞ்சம் நம்பர்ஸ பத்தி பேசுவோம். டைட்டனோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் ஆழமா ஆனா சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இந்த சார்ட்டை பாத்தீங்கனாலே தெரியும், கம்பெனியோட வருவாய் வளர்ச்சி ரொம்ப சீராவும் வலுவாவும் இருக்கு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் வருமானம் நல்லாவே அதிகரிச்சிருக்கு. இது எதை காட்டுதுன்னா, டைட்டன் பொருட்களுக்கான டிமாண்ட் தொடர்ந்து ஏறிட்டே இருக்கு. அடங்கப்பா, முதல் குவார்ட்டர்ல மட்டுமே 1000 கோடி ரூபாய்க்கு மேல நிகர லாபம். இது உண்மையிலே இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப உற்சாகம் கொடுக்கிற நியூஸ். அதுவும் 53% வளர்ச்சினா சும்மா இல்ல. ஆனா இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். இந்த பெரிய லாபத்துல ஒரு 100 கோடி ரூபாய் ஒன் டைம் கெயின், அதாவது இது திரும்ப திரும்ப வராது. அதனால உண்மையான ஆபரேட்டிங் ப்ராஃபிட் இதை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி வருது. கம்பெனி இவ்ளோ லாபம் சம்பாதிக்குது, ஆனா கையில பணப்புழக்கம், அதாவது கேஷ் ஃப்ளோ மட்டும் ஏன் நெகட்டிவா இருக்கு? வாங்க இதுக்கான காரணத்தை என்னன்னு பார்ப்போம். இதுக்கான பதில் டைட்டனோட வேகமான வளர்ச்சியில தான் இருக்கு. அவங்க நிறைய புது கடைகளை திறக்கறாங்க, அதுக்கு ஸ்டாக் வைக்கணும் இல்லையா? அதுவும் தங்கத்தோட விலை ஏறிட்டே போறதால இன்வென்டரிக்கு இன்னும் அதிக பணம் தேவைப்படுது. சோ இது ஒரு ஆபரேஷனல் பிரச்சனை கிடையாது, இது எதிர்கால வளர்ச்சிக்காக செய்யப்படுற ஒரு முதலீடு. ஓகே, இது வரைக்கும் நடந்ததை பார்த்தாச்சு. இனி டைட்டனோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, அவங்களோட பிளான்ஸ் என்ன, என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, கூடவே என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். டைட்டன் இப்போ ஒரு புத்திசாலித்தனமான கேம் விளையாடுறாங்க. சொல்லப்போனா ஒரே கல்ல 2 மாங்கா. ஒரு பக்கம் 26 லட்சம் ரூபாய் வாட்ச் மாதிரியான லக்ஸுரி பொருட்களை வித்து பெரிய கஸ்டமர்ஸ் டார்கெட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் 9 கேரட் தங்கம் மாதிரி குறைஞ்ச விலையில பொருட்களை கொடுத்து புது கஸ்டமர்ஸையும் உள்ள இழுக்கிறாங்க. டைட்டனோட வளர்ச்சி இந்தியாவுக்குள்ள மட்டும் நிக்கல. வளைகுடா நாடுகள்ல டமாஸ் கம்பெனியை வாங்கினது மூலமா இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் கால் பதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் நம்ம நாட்டுல பிரான்ச்சைஸ் மாடல் மூலமா ரொம்ப வேகமா கடைகளை விரிவுபடுத்திட்டு இருக்காங்க. ஆனா டைட்டனோட பாதை முழுக்க பூக்களால் ஆனதுன்னு சொல்லிட முடியாது. அரசாங்கத்தோட பாலிசி மாற்றங்கள், திடீர்னு தங்கத்தோட விலையில வர்ற ஏற்ற இறக்கங்கள், அப்புறம் லோக்கல் ஜுவல்லர்ஸ்ல இந்த பெரிய பிராண்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற கடுமையான போட்டி, இந்த மாதிரி பல சவால்களையும் அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும். சரி, நாம இப்ப கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வந்துட்டோம். டைட்டன் ஸ்டாக் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு? டைட்டனோட வேல்யூவேஷனை அதோட போட்டியாளர்களோட ஒப்பிட்டு பார்த்தா ஒரு விஷயம் பளிச்சுன்னு தெரியும். அதோட PE ரேஷியோ ரொம்ப அதிகம். அதாவது ₹1 சம்பாதிக்க முதலீட்டாளர்கள் டைட்டனுக்கு கிட்டத்தட்ட 87 ரூபாய் கொடுக்க தயாரா இருக்காங்க. ஆனா மத்த கம்பெனிகளுக்கு அவ்வளோ கொடுக்கல. இதுல இருந்தே தெரியுது, மார்க்கெட் டைட்டனுக்கு ஒரு ஸ்பெஷல் பிரீமியம் கொடுக்குது. இந்த பிரீமியத்துக்கு என்ன காரணம்? 3 விஷயங்கள். முதல் காரணம் டாட்டான்ற அந்த விலை மதிக்க முடியாத நம்பிக்கை. 2வது, மார்க்கெட்ல அவங்க தான் லீடர். 3வது,
கேரட்லேன் மாதிரி கம்பெனிகளை வாங்கி அதை வெற்றிகரமா வளர்த்த அவங்களோட திறமையான மேனேஜ்மெண்ட். இந்த எதிர்கால வளர்ச்சியை நம்பிதான் இன்வெஸ்டர்ஸ் அதிக விலை கொடுக்க தயாரா இருக்காங்க. ஆக இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான். டாடா என்ற அந்த ஒரு நம்பிக்கைக்காகவும் ஒரு கணிக்கக்கூடிய வளர்ச்சிக்காகவும் இவ்ளோ பெரிய பிரீமியம் கொடுத்து இந்த ஸ்டாக்கை வாங்குறது சரியான முடிவா? இந்த ஜாம்பவான் நிறுவனத்தோட விலை அதோட மதிப்புக்கு உண்மையிலே தகுதியானதா? இதுதான் ஒவ்வொரு முதலீட்டாளரும் தங்களுக்கு தாங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. கேட்டதுக்கு நன்றி. அடுத்து எந்த நிறுவனத்தை நாங்கள் பகுப்பாய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை எங்களுக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்கள்.